கடிதம் பற்றிய மதிப்பீடு. கடிதத்தின் நேர்மறையான அம்சங்கள். தெளிவான கோரிக்கை, தனது சொத்து மீது பிறர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஆதாரங்கள், தனது சொத்துக்கான ஆதாரங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பல அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பிரச்சனைக்கு தீர்வு காண பல்வேறு அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேம்படுத்தக்கூடிய அம்சங்கள். விவரங்கள், எந்த பகுதியில் சொத்து அமைந்துள்ளது என்பது போன்ற கூடுதல் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். காலக்கெடு, பிரச்சனைக்கு எவ்வளவு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதற்கான காலக்கெடு குறிப்பிடப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். சட்ட ஆலோசனை, சட்டரீதியான நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனை பெற வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். மொழியின் தெளிவு, சில இடங்களில் மொழி சற்று குழப்பமாக இருப்பதால் இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். முடிவு. கடிதம் தனது பிரச்சனையை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் மேற்கூறிய அம்சங்களை சேர்த்தால் பிரச்சனைக்கு விரைவான தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதல் குறிப்புகள். உள்ளூர் அதிகாரிகளை அணுகுதல். முதலில் உள்ளூர் கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார் போன்ற அதிகாரிகளை நேரில் அணுகி தனது பிரச்சனையை தெரிவிக்கலாம். சட்ட ஆலோசனை, சட்ட ஆலோசனை பெற்று சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஊடகங்களை அணுகுதல், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தால் ஊடகங்களை அணுகி தனது பிரச்சனையை வெளியில் கொண்டு வரலாம். முக்கியமானது. இது ஒரு பொதுவான மதிப்பீடு மட்டுமே. சரியான ஆலோசனைக்கு ஒரு சட்ட நிபுணரை அணுகுவது நல்லது. தமிழில் மொழிபெயர்ப்பு. தெளிவான கோரிக்கை, தனது சொத்து மீது மற்றவர்கள் அட்டிக்க இரமித்துள்ளதாக தெளிவாக கூறியுள்ளார். ஆதாரங்கள், தனது சொத்துக்குச் சொந்தக்காரர் என்பதற்கான ஆதாரங்கள் தனது வசம் இருப்பதாக கூறியுள்ளார். பல அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தனது பிரச்சனைக்கு தீர்வு காண பல அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மேம்படுத்தக்கூடியவை. விவரங்கள், சொத்து எங்கே அமைந்துள்ளது போன்ற கூடுதல் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். காலக்கெடு, பிரச்சனைக்கு எவ்வளவு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதற்கான காலக்கெடு குறிப்பிடப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். சட்ட ஆலோசனை, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனை பெற வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். மொழியின் தெளிவு, சில இடங்களில் மொழி சற்று குழப்பமாக இருப்பதால் இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். முடிவு. கடிதம் தனது பிரச்சனையை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் மேற்கூறிய அம்சங்களை சேர்த்தால் பிரச்சனைக்கு விரைவான தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதல் குறிப்புகள். உள்ளூர் அதிகாரிகளை அணுகுதல். முதலில் உள்ளூர் கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார் போன்ற அதிகாரிகளை நேரில் அணுகி தனது பிரச்சனையை தெரிவிக்கலாம். சட்ட ஆலோசனை, சட்ட ஆலோசனை பெற்று சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஊடகங்களை அணுகுதல், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தால் ஊடகங்களை அணுகி தனது பிரச்சனையை வெளியில் கொண்டு வரலாம். முக்கியமானது. இது ஒரு பொதுவான மதிப்பீடு மட்டுமே. சரியான ஆலோசனைக்கு ஒரு சட்ட நிபுணரை அணுகுவது நல்லது.